ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் கொல்லைக்கு வந்திருக்கோம். எங்கள் கொல்லையில் வந்து தென்னை மரம் வந்து பாலை விட்டுருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மாமரத்தில் பூத்து மாங்காய் கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் வந்ததோட எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே பாருங்க, வாங்க இங்கே பாருங்க, நல்லா தெரியுது. இப்போதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாலை. இதுதான் நம்மளோட முதன்னு வச்ச வந்து தென்னை மரம். அதுலேயும் முதல்ல பாலை விட்டுருக்கு. சரிம்மா பாலை விட்டுருக்குதா. அப்புறம் இதுக்கு மஞ்சள் வச்சு தாலி கட்டி கோயிலில் பொங்க வைக்க, இது மரத்துக்கு கீழே பொங்க வைக்கணும். அது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். எடுத்தீங்க நெக்ஸ்ட் வாங்க. மாமரத்தில் பாருங்க, தொடக்கூடாது. மாமரமும் அப்படிதான் 6 மாசம் கண்டுன்னு சொல்லி வாங்கினது. இதுவும் 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாங்காய் காய்ச்சிருக்குது. பூவுல நிறைய இருக்குது. இந்தா பூவு இது ஃபுல்லாக அங்கிட்டு வாங்க. இந்தா நிறைய பூ பூத்திருக்குது. இந்த மரம் மட்டும்தான் காய்ச்சிருக்கு. ஆனா ஒரு 5-6 மரம் கிட்ட இருக்கு மாமரம். இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் பூத்திருக்குது. நம்ம இந்த மரம் தென்னை மரம் எல்லாமே ஒரே டயத்துல வச்சதுதான். அப்புறம் எங்க வீட்டுல வாழை மரம் நிறைய, வாழைத்தார் ஏற்கனவே போட்டு வாழை மரம் நிறைய இருந்துச்சு. கொள்ளை வந்து ஃபுல்லா வாழை மரம் இருக்கனால சுத்தம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அங்கங்கதான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. இந்த இதுல 2 இதுல தார் போட்டு இப்பதான் ஒரு செங்காயில நிக்குது. இதை பழுத்து சாப்பிட்றோமா இல்லை கடையில் கொண்டு போய் காயா கொடுக்குறோமான்னு தெரியல. அப்புறம் பலாக்கண்டு வச்சுருக்கோம். அது அங்கே இருந்தனால அப்படியே இடத்த ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்போ தலைஞ்சி எப்போ பலாக்காய் வீடியோ போடுறதுன்னு தெரியல. அப்புறம் அப்படியே வாங்க. கீரைக்குள்ள நடந்து போயிட்ட. எங்க அம்மாட வந்து சொல்லி கொடுத்து உனக்கு அடி வாங்கி கொடுக்கல. கீழே பார்க்க மாட்டேன், நீ மறந்துட்டேன். இது ஃபுல்லாக எங்கள் அத்தை வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கீரை பாய் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா அப்படியே இது ஃபுல்லா மிளகா செடி. ரொம்ப வெயிலா இருக்கு. நான் கூட சொல்லியிருப்பேன் எங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. அதெல்லாம் போடாம நெல்லை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளரிக்காய், மிளகா, கொத்தரங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போடுவாங்க. இது வந்துட்டு கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, இது ஃபுல்லா கொத்தரங்காய். இது ஃபுல்லா கொத்தரங்காய். மிளகா, இது மிளகா. அது சொல்றேன், அது ஃபுல்லா கொத்தரங்காய். அதெல்லாம் கொத்தரை. நம்ம நான் சின்ன வயசா இருக்கும்போது ஹைட்ல இருக்கும். ஆனா பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன கண்டு தான். இல்லங்க, இது போன டைம் பார்க்கும்போது இடுப்புக்கு இருந்துச்சு. அதுதான் சொல்றேன். நம்ம ஊர்ல என்ன ஒண்ணுன்னா, நம்ம ஊருக்கு வந்துட்டு தண்ணி பத்தாது. தண்ணி பத்தாம தான் வந்துட்டு கண்டு சின்னதா இருக்கும். ஆனா காய் நிறைய காய். காலையில விட நம்ம வீட்டுல வந்துட்டு கழனி தான் வச்சிருந்தோம். ஆமா, ஒரு பக்கெட் நிறைய கொத்தரங்காய் இருக்கு. எங்க அக்கா பறிச்சு போயிட்டா, கீழே இருக்கு. அப்புறம் இங்கேயும் கீரை போட்டிருக்காங்க. நாங்க போறதுக்குள்ளே கீரை பறிச்சு போட்டு வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த நவாக்கண்டு வந்துட்டு நாங்க சின்ன கண்டுல வாங்கிட்டு வந்தது. இதுவும் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த 2 கண்டு தான் இருக்குது. நம்ம வச்சோம் 10 கண்டுகளை வச்சோம். எங்க அம்மா பண்ண வேலை என்னன்னா, இங்க முன்னாடி கொஞ்சம் பெரிய மரமா இருந்துச்சு. அதை வெட்டி வச்சாங்க. அது தலையில அது செத்து போச்சு. அவ்வளவுதான். தலையாது, கண்டிப்பா தலையாது. இங்க பாருங்க. ஏன் அது கண்டிப்பா தலையாது? அது வேற இடத்துக்கு மாத்தி வச்ச தலையாது. பலாக்கண்டு எது? பலாக்கண்டு வந்து சின்னது தூரோட பறிச்சிருப்பாங்க. இது எவ்வளவு பெருசாயிடுச்சு. சரி, இது என்ன செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாட்டுக்கெல்லாம் வைப்பாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்கேடி இதெல்லாம். ஆமா, எனக்கு தெரியும். இங்க பாருங்க, கொடலங்காயா? என்னடி கொடலங்கா? இங்கே பறிச்சு தின்னுங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுல புடலங்காய் போட்டிருக்காங்க. புடலங்காய், பாவக்காய். இந்த பாருங்க, குட்டி பாவக்காயா இருக்குது. எங்கிட்டு இருக்குது? அப்படியா? அப்ப பறிச்சுட்டு போக வேண்டியதா. அடுத்து இந்த 2 இல்ல பைத்தியம் 3. கோயம்புத்தூர் போகும்போது புடலங்காய் ஒரு 3 புடலங்காய் பறிச்சுட்டு போயிடும். மேடம், நீதான் கோயம்புத்தூர் வர மாட்டியே. நீங்க இப்ப சாப்பிடுங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டுல காய்ச்சி. எனக்கு தக்காளி சரியா போதும். கொத்தரங்காய் எல்லாம் நிறைய கட்டி தர எடுத்துட்டு போங்க. இங்க பாருங்க, சுமதி காக்கு முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வரீங்க. ஒன்னத்தைங்க முருங்கை மரத்துல. அதுன்னு ஒவ்வொரு சீசனுக்கு தாண்டி வரும். அவங்கள்ட்ட வேற நான் காய் முருங்கைக்கீரை நான் பறிச்சுட்டு வரேன். நீங்க விலைக்கு வாங்க. எனக்கு தெரியும், முருங்கைக்காய் சீசன் தானே, அதனால முருங்கைக்காய் கண்டிப்பா பறிச்சு வைப்பேன். இதோட இன்னொன்னு ஹைலைட் என்னன்னா, குட்டி வாழை மரத்துல எங்க வீட்டுல தார் விட்டு இருக்குது. வாங்க பாத்து. இந்த மரத்தெல்லாம் சொல்லிட்டு போ. இதே சொல்லியாச்சே. 5-6 மாங்கண்டு இருக்குது. எல்லாமே 5-6 மாங்கண்டு. 5-6 மாங்கண்டு காமிக்கணும்ல. காட்டுங்க. வாங்க, நார்த்தங்கண்டு காட்டுறேன். காட்டுது. நீங்க தான் உட்காந்துருக்க தெரியுது. இதான் நார்த்த மரம். ஆனா இன்னும் காய்க்கல. எத்தனை பெரிய பழமா வரப்போறோன்னு தெரியல. அது அப்புறம் பார்க்கலாம். எல்லாம் காய்ச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பூ வாங்கி கேப்பிய ஒரு
மல்லிகை செடி வச்சிருக்கனே இதை ஒரு வாரத்தை மாசமா இருக்கும்போது டெலிவரி அப்ப அவ்வளவு மல்லிப்பூ பூத்து குலுங்குனுச்சு. ஆனா இப்ப பாருங்க செடியை எப்படி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒடிச்சு வைக்கணும். இங்க இரு. காட்டுங்க அந்த பிள்ளைய. எல்லாத்தையும் அந்த பேதான். ஒரு தண்ணி கூட ஊத்தல செடிக்கு. உங்களுக்கு அங்கே வீட்டுல வேலையும் பாத்துக்கிட்டு இங்கேயும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, இப்போ மழை காலனால இவ்வளவு தண்ணி இருக்கு. அதுவும் வந்துட்டு நம்ம கம்மாயில இருந்து வர்ற தண்ணி. இது தெரியுது உங்களுக்கு. கேணில தண்ணி இருக்குது, ஆனா செடிக்கு தண்ணி ஊத்த காணோம். வாங்க அப்படியே. இது மாதுளை செடி. ஏன் நீங்க கோயம்புத்தூர்ல ஏன் இருக்கீங்க? இங்க வந்து இருங்களே. சரி இங்க வா. இந்த மாதுளை காய்ச்சிச்சா காய்க்கல அவ சொல்லிட்டு போ. இந்த மாதுளை காய்ச்சிச்சு. பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் குட்டி வாழை மரம். அதுலயே தாடிட்டு இருக்குது. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. என் மேரேஜ் அப்ப போட்டோ ஷூட்டே எங்க கொள்ளையில தான் பண்ணலாம். அப்போதைக்கு எங்க கொள்ளையில வாழை மரம் மட்டும்தான் இருந்துச்சு. தென்னை மரம் எல்லாம் குட்டியோண்டு இருந்துச்சு. இதுவுமே கொஞ்சம் செங்காய ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இது பழுக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இதை விட சின்னதா இருந்துச்சு. வாழை மரம் மட்டும்தான் நிறைய இருந்துச்சு. தெரியல, அது அப்புறம் தான் யோசிக்கணும். அடுத்தது பாருங்க, இதே குட்டி வளர்ந்தோம். இதை கண்டிப்பா நாங்க பழுத்து சாப்பிடுவோம். வைக்கலன்னா மாமியார் கூட சண்டை. வாழைப்பழம் ஏன்னா எங்க கொள்ளையில காய்க்கிறது எதுவுமே எங்களுக்கு தர்றதே இல்லை. எங்க கொள்ளையில முளைக்கிறது எதுவுமே எங்களுக்கு தர்றது இல்லை. கோயம்புத்தூர்ல இருக்கனால இவங்களே பறிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. இந்த மரத்துல எல்லாம் காய்ச்சது நான் ஒண்ணு கூட சாப்பிடவே இல்லை இன்னும். ஐயோ ஆமால, போன வருஷம் நம்ம சாப்பிட வாழைப்பழம். ஆமா, இந்த புள்ள ஒண்ணு சொல்லி கொடுத்துருச்சு. எல்லாத்தையும் வாழைப்பழம் தாரா இருந்துச்சு. நான் கல்யாணம் பண்ணி வந்து இந்த புள்ள ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்க ஒண்ணு கூட சாப்பிடல. கன்சீவா இருக்கும்போது சப்போட்டா பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எப்ப அது சாப்பிட்டா வந்து வெயிட் போட்டுருவேன், பாப்பாக்கு வந்து உள்ள ஓவர் வெயிட் ஆயிரும், நார்மல் டெலிவரி ஆயிரும்னு அதையும் கொடுக்கவே இல்லை எனக்கு. எங்க வீட்டுல நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணனும் பிளான் பண்ணி தான் சாப்பிடாம இருந்தீங்க. அது யாரோட கல்யாண கட் அவுட்? எங்க கல்யாண கட் அவுட். சொன்னது கட்டறதுக்கு. இந்த மரத்தோட கதை தெரியுமா உனக்கு? இந்த மரத்தோட கதை. ஐயோ என்ன பார்த்து. இந்த கொய்யா மரத்துல நாங்க கோயில்ல ஃபர்ஸ்ட் டே சாமி கும்பிட வரும்போது அவ்வளவு கொய்யாக்கா கிடந்துச்சு. இவங்க பறிச்சு ஐயோ இப்படி கொய்யாக்காவான்னு இந்த செடியே பட்டு. அப்படிலாம் இல்ல பைத்தியம். கண்டுகளுக்கு நடுவுல இருக்கிறனால அதுக்கு சூரிய ஒளியும் படல, தண்ணியும் அதுக்கு சரியா போகல. அதனாலதான் கண்டு நறுங்கி போயிருக்கு. இப்ப நீ சொல்லுவ காய் கடந்துச்சு அதனால சொன்னதுனால அப்படி ஆயிடுச்சு. ஆமா, இதான் எங்க கோவில். முன்னாடி காட்டல, பின்னாடிதான் கட்டியிருக்கோம். அப்படியே வாங்க. அவ்வளவுதான். சரி, எத்தனை தென்னங்கன்று இருக்கு சொல்லுவா அப்போ டக்குன்னு. பார்க்காம சொல்லு எத்தனை தென்னங்கன்று இருக்குன்னு. ஏன் இங்க பாக்குற? இது 7. 7 1 2 3 4 5 6 8 இருக்குது. 8 தென்னை மரம், 1 2 3 4 6 மாமரம், ஒரு சப்போட்டா மரம், ஒரு பலா மரம், 2 மாதுளை மரம், 2 கொய்யா செடி. மாதுளை மரம்? ஆமா, மாதுளை மரமா தான் வரும். அப்புறம் ஒன்றும் வாழை வந்துருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பாதாமரம். பாதாமரம் தான் அது பேரு. பாதாமரம். காய் சொல்றேன் என் பொண்ணு. காய்ச்சலாம். ஆமா, இங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏய் பட்டு வருஷக்குட்டி வருஷமா. அடுத்து ஒவ்வொரு காயா காய்ச்சோன்னா ஒவ்வொரு வீடியோவா ரிவ்யூ பண்றோம். பண்றியா? போங்க அம்மாட்ட போங்க. ஓகே, ஒரு வேலையா நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டோம். நம்ம வந்த வேலை வந்துட்டு மாடு கட்டுறதுக்கு தான் வந்தோம். பெரிய மாடு அவுத்துட்டாச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம பெரிய மாடு இன்னொரு கண்ணுக்குட்டி போட்டுருக்கு. ஆமா, நாங்க மாசமா இருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி போட்டுச்சு, பொன் கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை தான் அந்த கொண்டாந்து கட்டியாச்சு. பொம்பளை பிள்ளையானு. ஆனா அடுத்து வந்து எங்க வீட்டுல பையன் பிறக்க போறோம் போல, அதனாலதான் எங்க வீட்டுல பையன் பிறந்திருக்கு. என்னென்ன சொல்றாங்க. ஏன் இதை கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்துட்டு இது போயிட்டு அந்த கண்ணுக்குட்டிக்குள்ள பாலை குடிச்சு போடுது. அதனால இதை கட்டி போட வேண்டியதா போச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். பாய் சொல்லுமா, டாட்டா. இங்க பாரு.
டாடா